கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டு வாங்குறாங்க. சரி சொல்லிட்டு வந்துட்டு அதை வாங்கி வந்து உனக்கு தான் வந்துட்டு ஒரு ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி இதோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹேக்கர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு வீரா வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த நம்பரோட அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த வண்டி பேரில் வந்துட்டு இந்த நம்பர் பேரில் வந்துட்டு குமார்னு சொல்லிட்டு அவங்க பேரில் 2 வண்டி ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று ஆட்டோவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதோட லொக்கேஷன் எல்லாமே செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் செட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்க ஆட்டோக்காரங்களுக்குலாம் வந்துட்டு அந்த வண்டியோட நம்பர் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு வண்டியை நம்பர் கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு போதை போல் கடத்துறாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் செட் பண்ணுறாங்க. வீராவும் மாறனாங்க போகிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேணாம், நாம் உள்ளே போனால் தான் வந்துட்டு இதோட டீட்டெயில் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக போலீஸ் அதோட பெரிய பிள்ளைங்களாம் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறன் வந்துட்டு ஹிந்திக்காரங்க மாதிரி கெட்ட போட்டுட்டு உள்ளே வந்துட்டு வேலை செய்கிறவங்க மாதிரி போகிறாங்க. வேலை செய்கிறவங்க போனோடனே வந்துட்டு நீ யார் சொல்லி கேட்குறாங்க. நான் பகத்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஆள் தான் வந்துட்டு சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்து இங்கே எலி தொல்லையாக இருக்குது மருந்தடின்னு சொல்கிறாங்க. நம்ம மாறணும் உள்ளே போயிட்டு மருந்தடிக்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் எடுத்துடுறாங்க. எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அப்போது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஓனர் வர்றாரு. வந்ததுமே வந்து கேட்குறாங்க, நீ யார், நீ இங்கேருந்து வர சொல்லி கேட்கும்போது ராஜஸ்தானில் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இன்னொருத்தர் வந்து திண்டிவனம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு மாற்றி சொல்லிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஓனருக்கு கால் வருது. நான் வரேன்னு சொன்னேன், அந்த பகத்சிங் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பகத்சிங் வரலையா, அப்போ வந்து இது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சொல்லிட்டு மாறின அடிக்கிறாங்க. அடித்து வந்து கட்டி வைக்கிறாங்க. உடனே வீரா வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் அப்பயே போலீஸ் கால் பண்ணாங்க என்ன தேவை அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வீரா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரவே பார்த்தா 3 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. வீராவும் ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாறன் கட்ட விழுத்துட்டுறாங்க. மாறனும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் அனுப்பிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன தான் குற்றவாளின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ நான் வந்துட்டு குற்றவாளி பிடிச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தப்பிக்க பிடிக்கணும் தான் நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்து ப்ரெஸ்லேருந்து எல்லோரும் வந்துருக்குறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்து வந்துட்டு நீங்கள் வந்து ஜவுளிக்கடை பிஸ்னஸ் பத்தலன்னு சொல்லிட்டு வந்துட்டு போதை பிஸ்னஸ் உங்கள் பசங்க மூலமாக பண்ணிட்டு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்க அதுக்குள்ளே கரெக்டாக மாறணும் வேற வந்துடுறாங்க. வாங்க காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த கைதியை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு இவங்க தான் தப்பு பண்ணாங்க, மாறன் தான் பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நீ வந்துட்டு மாறன்கிட்ட மன்னிப்பு கேளுனான்னு சொல்லிட்டு வழி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு வீரா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு மாறனுக்கு அப்பா, எனக்கு அப்பா மாதிரி, ஆனால் வந்துட்டு நாங்கள் ஏதாவது தப்பாக பேசுகிறத நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அமிர்தன் கூப்பிட்றாங்க. இல்லை நீ இது ஒரு டைம் கிடையாது, நிறைய நீங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டுறீங்க. இதுக்கு அடுத்தாலும் வந்துட்டு மாறன் தான் வந்துட்டு சொல்லிட்டு இதோட தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.